நம்ம ஹீரோவுக்கு அங்க தாத்தா ஒரு பயங்கரமான டாஸ்க் வச்சிருக்காரு. டேய் பேராண்டி, நான் உனக்கு 1 மாசம் டைம் தரேன். அதுக்குள்ள இந்த $1 பில்லியன் சும்மா 9,000 கோடி அதை நீ செலவு பண்ணி முடிக்கணும். அப்படி முடிச்சா எனக்கு சொந்தமான $40 பில்லியன் உனக்கு தான் தரேன். ஆனா இந்த பணத்தை நீ உனக்காக மட்டும்தான் செலவு பண்ணணும், வேற யாருக்காவது தானமா கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போட்டார். காசை அழிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ ஒரு 30 பாடி கார்ட்ஸை வேலைக்கு வைக்கிறான். உள்ளே பயங்கரமான காஸ்ட்லியான ஹோட்டலை வாடகைக்கு எடுத்து ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு தினம் விருந்து வைக்கிறான். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய ஷேர் மார்க்கெட் நிபுணராக உட்காந்து டின்னர் சாப்பிட மட்டுமே $30 மில்லியன் தூக்கி வீசுறான். ஆனால் இவ்வளவு பண்ணியும் அவனுக்கு கொடுத்த காசு அப்படியே தான் இருக்கு, கரையவே மாட்டேங்குது. அடுத்து மரண மாதம் ஒரு பிளான் போடுறான். இது வரைக்கும் ஃபுட்பால் கண்டுபிடிச்ச காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு கோல் கூட போடாத மொக்க டீமை விலைக்கு வாங்குறான். அவங்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த கோச், காஸ்ட்லியான ட்ரைனிங் அப்படின்னு சும்மா காசை அள்ளி இறக்குறான். ஆனால் அங்கே தான் விதி விளையாடிச்சு. இது வரைக்கும் ஒரு கோல் கூட போடாதவனுங்க இப்போ அவன் கொடுத்த ட்ரைனிங்கில் பயங்கரமாக மாசா டீமா எது மாறிடுச்சு. அப்புறம் இவன் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே பல மடங்கு லாபத்தை கொடுக்குது. இவன் காசை கரைக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணனா எல்லாமே அவனுக்கு $500 மில்லியன் லாபமாக கொடுத்துருக்கு. நம்ம ஹீரோ ஐயோ காசு ஏறிட்டு போகுது அப்படின்னு சொல்லி கோபத்தில் கத்துறான். இனி வழியே இல்லையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான இன்சூரன்ஸ் பிளானை கொண்டு வர்றான். அது என்னன்னோ வெறும் $1 இந்த ஸ்கீமை சேர்ந்தீங்கன்னா அப்புறம் உங்கள் உடம்புல இருந்து வெறும் 1 கிலோ குறைச்சி காட்டினீங்கன்னா உங்களுக்கு $1000 பைசா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே ஊரில் இருக்கிற எல்லாருமே ஜாகிங் ரன்னிங்னு ஓடி எடையை குறைச்சி இவனுடைய லாக்கரில் இருக்க காசு எல்லாம் ஜெட் வேகத்தில் கரைய ஆரம்பிக்குது. இந்த கதையில் வர மாதிரி உடம்ப குறைச்சிங்கன்னா உங்களுக்கு யாரும் $1000 தர மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஃபிட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் உடம்புக்கு நல்ல